சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பாட்டி, என்னம்மா? என்னத்தா? இங்க கலெக்டர் மேடம் எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? எது கேக்குற? யார் நீ? என்ன மெஹந்தி போட கலெக்டர் மேடம் வர சொல்லியிருந்தாங்க, அதனாலதான் வந்திருக்கேன். ஓ, அப்படியா? ஆத்தா லட்சுமி, இங்க வா, இங்க வா. என்னத்தா? ஆத்தா, இந்த பொண்ணு சுந்தரியை தேடி வந்திருக்கு, என்னன்னு கேளு. ஏய், எவ்வளவு நேரமா எடுத்து வச்சிட்டு இருப்பீங்க? நீங்க? கலெக்டர் மேடம் மெஹந்தி போட வர சொன்னாங்க. ஆமா, சுந்தரி சொன்னா. உங்க பேரு சனு தானே? ஆமா மேடம். லதா, உஷா சாப்பிட்டு ஃப்ரீயானதும் இவங்கள அவகிட்ட கூட்டிட்டு போ. இவங்க ரொம்ப நல்லாவும் வேகமாவும் மெகந்தி போடுவாங்கன்னு சொன்னாங்க. அதனால யார் யாருக்கும் மெகந்தி போடணும்னு எல்லாருக்கும் போட சொல்லிடு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். மேடம், நான் உன்னை கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கல்ல? என்ன? இல்ல மேடம், இவ்ளோ பெரிய மண்டபத்துல கல்யாணம் பண்றீங்க, ஒரு மெகந்தி ஃபங்க்ஷனே வச்சிருக்கலாமே. ஏன் மேடம் தனியா என்ன கூப்பிட்டீங்க? இல்லம்மா, பொண்ணு கால்ல கொஞ்சம் அடிபட்டுருச்சு, அதனால அவ வேண்டான்னு சொல்லிட்டா. இருந்தாலும் சுந்தரிக்கு மனசு கேட்கல. நீங்க ரொம்ப ஃபாஸ்டா மெகந்தி போடுவீங்கன்னு சுந்தரி சொன்னா. அதே லாஸ்ட் மினிட்ல சொன்னா ஒத்துப்பாண்டு உங்களை வர சொல்லிருக்கா. வேகமா போட்டுடலாம்ல? நோ ப்ராப்ளம், ஜெட் ஸ்பீட்ல வேலையை முடிச்சிடுவேன். சரிங்க, நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. பொண்ணு ஃப்ரீ ஆனதும் மெகந்தியை போட்டுடலாம். ஓகே மேடம். வாலதா. அண்ணா, எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் கொடுங்க. டடா, நீ இப்படி. தேங்க்ஸ்ண்ணா. அண்ணா, எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் கொடுங்க. இந்தாப்பா. அண்ணா, எனக்கும் ஐஸ்கிரீம். அண்ணா, எனக்கும் ஐஸ்கிரீம் கொடுங்க. அண்ணா, எனக்கும் ஐஸ்கிரீம் கொடுங்கண்ணா. இருமா, குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கல, சும்மா ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் அலையற. இந்தாடா. அண்ணா, எனக்கு எங்கண்ணா? காலி ஆயிடுச்சுமா, எடுத்துட்டு வந்து தரேன். நான் வந்த உடனே கொடுத்திருந்தா எனக்கும் கிடைச்சிருக்கும். இந்த திமிரு பிடிச்சு வந்தா வேணும்னே கொடுக்கல. வரட்டும், இன்னைக்கு ஐஸ்கிரீம் வாங்காம விட மாட்டேன். மேடம், இந்த வீடு தான். அவர் கலெக்டர் ஆபீஸ்ல வேலை பார்த்த நடராஜன் தானே? ஆமா மேடம். வாங்க. என்னப்பா, யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? நடராஜன் உங்க மகனா? ஆமாப்பா, என் மகன் தான். எதுக்கு அவனை கேக்குறீங்க? ஏதாவது பிரச்சனையா? இப்படி போலீஸோட வந்திருக்கீங்க, ஏதாவது தப்பு பண்ணிட்டானா? மா, உங்க மகனை உடனே பார்க்கணும், அதான் தேடி வந்தோம். இப்ப அவர் இங்க தெரியலையேம்மா, இப்பெல்லாம் அவன் இங்க வர்றதே இல்ல. இல்லம்மா, அவர் இங்க வந்ததாதான் எங்களுக்கு தகவல் வந்தது. உண்மையை சொல்லுங்க. நான் ஏன்பா பொய் சொல்ல போறேன்?
அவன் என்ன பார்க்க வந்து 3 மாசம் ஆச்சுப்பா. எப்பாவது பணம் இல்லைன்னு போன் பண்ணா யாருக்கிட்டையாவது கொடுத்து அனுப்புவான். இப்ப 15 நாளா அதுவும் இல்லப்பா. நானே கஷ்டத்துல அவனை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் அவன்கிட்ட இருந்து எந்த தகவலும் வரல. என்ன பண்றான், எங்க இருக்கான்னு எனக்கு எதுவும் தெரியலப்பா. ஆமா, இங்கெல்லாம் அவன் கூட வேலை பாக்குறவங்களா? மா, நாங்கெல்லாம் ஒரே ஆபீஸ்ல தான் வேலை செய்யறோம். ஏம்மா, உனக்கு புண்ணியமா போவோம்மா. அவங்கிட்ட சொல்லி செலவுக்கு பணம் அனுப்ப சொல்லுமா. போன் போட்டாலும் எடுக்க மாட்டேங்கிறான். நான் என்ன இந்த வயசுல வேலை வெட்டிக்க போக முடியலம்மா. உங்களுக்கு காப்பி தண்ணி வச்சு தர கூட என்கிட்ட எதுவும் இல்லை. இன்னும் இந்த அம்மா எப்படி சொல்லுது? பெரிய கில்லாடியா இருப்பான் போல இருக்க. இங்கேயும் வரல, எங்க போயிருப்பான்? ஏமா, பொய் சொல்லாம உண்மையை சொல்லு. உன் பையன் இங்க வரலையா? நீங்க பொய் சொன்னீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். இல்லப்பா, நான் ஏன்பா பொய் சொல்ல போறேன்? அவன் வரவே இல்லையே. அப்படியா? நான் கேட்டா சொல்ல மாட்டீங்க. கலெக்டர் பேசுவாங்க, அவங்க கிட்ட பேசுங்க. கலெக்டர் பேசுவாங்களா? ஆமா, அவங்க நீங்க பொய் பேசினா கரெக்டா கண்டுபிடிச்சிடுவாங்க. என்ன சொல்லப்பா, கிராமத்துக்கு போயிட்டீங்களா? அவனை பிடிச்சிட்டீங்களா? மேடம், நாங்க நடராஜ அம்மா வீட்டில் தான் இருக்கோம். அவன் 3 மாசமா இங்க வரலையா. நீங்க கொஞ்சம் பேசுங்க மேடம். சரி, கொடுங்க. ஓகே மேடம், ஸ்பீக்கர்ல போடுறேன், இந்த அம்மா கிட்ட பேசுங்க. அம்மா பேசுங்கம்மா. ஹலோ. அம்மா, நான் கலெக்டர் பேசுறேன். நடராஜன் இப்ப எங்க இருக்காரு? உங்களை பார்க்க எப்ப வந்தாரு? நீங்க பொய் சொன்னா உங்க மகனுக்கு தான் பிரச்சனை ஆகும். அதனால மறைக்காம சொல்லுங்க. ஐயோ, பிரச்சனை அது இதுன்னு ஏதாவது சொல்றீங்களம்மா. என் புள்ள ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டானா? அவன் அப்படியே பண்ணி இருந்தாலும் தெரியாம தாம்மா பண்ணிருப்பான். அவனை உள்ள போட்டுறாதீங்கம்மா. அப்ப இல்லாம வளர்ந்த புள்ளம்மா. அம்மா, நீங்க உங்க புள்ளைக்கு சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க. உங்க புள்ள பெரிய தப்பு பண்ணிருக்கான். ஐயோ, என் புள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதே. மாரியாத்தா, மகமாயி, என் புள்ளைய நீதான் காப்பாத்தணும். அவனை பத்தி என்னென்னமோ சொல்றாங்களே. இத பாருங்கம்மா, உங்க புள்ள இங்க வரலனா வேற எங்க இருப்பான்? அதை ஏம்மா கேக்குறீங்க? அவனுக்கு என்ன விட்டா யாருமா இருக்கா? அவன் மாமனார் வீடு இருக்கு. பொண்டாட்டி கோச்சுக்கிட்டு போய் 2 வருஷம் ஆச்சுமா. அங்க போனாலும் போயிருப்பாமா. சரிம்மா, உங்க சம்மந்தி வீடு எங்க இருக்கு? அது ஏதோ திருப்பட்டூர்கிட்ட இருக்குன்னு சொல்லுவாங்க. நாங்க போனதே இல்லம்மா. என்ன கூட்டிட்டே போக மாட்டான். சாப்பாட்டுக்கு கூட காசு கொடுக்கலம்மா. 2 மாசமா அவன் காசே எனக்கு அனுப்பலம்மா. அவனை பார்த்தா கொஞ்சம் சொல்லுங்கம்மா. தீபா. எஸ் மேடம். தீபா, அந்த அம்மா சொல்ற அட்ரஸ நோட் பண்ணி விசாரிச்சு அவன் மாமியார் வீட்டுக்கு உடனே போய் பாருங்க. அப்படியே அந்த அம்மாவுக்கு செலவுக்கு பணம் கொடுத்துடுவாங்க. ஓகே மேடம். சார், கொஞ்சம் பணம் கொடுங்க. எதுக்கு? மேடம் கொடுக்க சொன்னாங்க. இது வேறையா?